அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லன்னா யாரும் இல்லடா. அட இந்த நேரத்துல யார் போன் பண்றது? பாரு அம்மா பத்தி பண்ணனே அம்மாவே போன் பண்றாங்க. ஹலோ மம்மி, ஆண்டி வீட்ல செம்ம ஜாலி போல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? ஒரே வண்டி சவுண்டா இருக்கு. அம்மா நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு பசிக்காதா? அதான் நான் வெளியே போய் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தேன். ஏய் போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போயிட்ட நீ? அம்மா இருங்கம்மா, நான் உங்களுக்கு வீடியோ காலே பண்றேன். அம்மா நீங்க பாத்தீங்களா நம்ம வீட்டு கேட்டு? இப்பயாவது நம்புறீங்களா? ரொம்ப பசிச்சுமா, அதனால தான் நான் வெளியே போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். டேய் இந்த ராத்திரில போயாடா பிரியாணி வாங்கிட்டு வந்த? பின்னாடி ஏதாவது பேய் பிசாஸ் வந்திருக்க போதுடா. இந்த காலத்துலயேமா பேய் பிசாஸ்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல இருக்கிற பேயோட பெரிய பேய் பாத்துட்டீங்களா? இருங்க நான் உங்களுக்கு அந்த பேயை காமிக்கிறேன். இதோ இப்ப காமிக்கிறேன் பாருங்க. டாலிஷ், உன் பின்னாடி யார் நிக்கிறது? பின்னாடியா? மா அதுதான் ஃபிளாஷ் லைட்டா இருக்குமா. தள்ளுடா. டேய் அம்மா அப்படி பாத்தீங்களா உங்க பெரிய பேய்? டேய் அது பெரிய பேய் இல்லடா, இது பெரிய புள்ள. பெரிய தொல்லை. ஊருக்கு போனீங்களே, இவளையோ கூட்டிட்டு போனீங்களா? ஏய் டாலிஷ், என்ன பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? ஆமா இது பிரியாணி தான், ஆனா உனக்கு இது எனக்கு. போ. அம்மா இவனை பாருமா, எனக்கு பிரியாணியே தர மாட்டேங்கிறான். டேய் சண்டை போட்டுக்காத இருங்கடா, தம்பியை பத்திரமா பாத்துக்கோ, அம்மா வந்துடுறேன். சரிம்மா பாய். உள்ள வரும்போது அந்த கேடியை பத்தியா சாதிட்டு வா. ஆமா இவர் சொன்னோனே கேட்டேன். போடா. ஐயோ அம்மா. கதவு சாத்திட்டானா? அந்த பயம் இருக்கணும். டே சாமே ஒழுங்கா போயிரு. உன் கூட சண்டை போடுற மூட்ல இல்லனா நான் பிரியாணி சாப்பிடுற மூட்ல இருக்கேன். ஒழுங்கா போயிரு. என்னடா சாமே, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான்டா. ஏய் உன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இங்க காமிக்காத, போய் ஸ்டேஜ்ல காமி. தல்லே. டேய் சாமே, நீ எப்பற அதுக்குள்ள இங்க வந்த? டேய் சாமே, அப்படினா வெளிய இருந்து பேயாடா. ஐயோ. டேய் சாமே, அப்படினா நீ கதவு சாத்தலையாடா? டேய் நான் இல்லடா, அந்த பேய் தான் கதவு சாத்திச்சு. டேய் அம்மா என்ன சொன்னாங்க? என்ன பத்திரமா தான பாத்துக்க சொன்னாங்க. என்ன அங்க தனியா பேய்கிட்ட விட்டு வண்டியா? இரு நான் அம்மா கிட்டயே சொல்றேன். பயப்படாதடா தம்பி, பயப்படாத. அண்ணன் நான் இருக்கு, எப்படியாவது நீயும் சேர்த்து காப்பாத்திடுறா. உன்னை நான் வச்சுக்கிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ண போறேன்னு வேற தெரியலையே. டேய் சாமி, ரொம்ப நேரமா அமைதியா இருக்கு, நீ வேணா வெளிய போய் பாரு அந்த பேய் போயிட்டு இருக்கான்ட்டு. நானும் போய் பார்க்க மாட்டேன். அம்மா சீ, உன்னை தான் அண்ணனா வச்சுக்கிட்டு நாளை போய் பார்க்கறேன். பா. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பிரியாணியை சாப்பிட்டு இருப்ப? இப்ப தெரிஞ்சிச்சு நீ ஏன் என் பின்னாடி வந்தானே. ஏய் பேயே, நீ இந்த பிரியாணி தானே சாப்பிட்ட? என்கிட்ட இதோட ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு, சாப்பிடுறியா? இதோட ஸ்பெஷலா? எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. டேய் சாமி இங்க வாடா. டேய் சாமி, இந்த பேய்க்கு நம்ம வச்சிருக்கிற ஸ்பெஷல் பிரியாணி எடுத்துட்டு வாடா. ஸ்பெஷல் பிரியாணியா? டேய் சாமி, நம்ம கிட்ட ஒரு பழைய பிரியாணி இருக்குல, அதுல நிறைய மிளகாத்தூள் கொட்டி எடுத்துட்டு வந்துரு. இன்னைக்கு அந்த பேயை ஒரு வழி பண்ணிரலாம். சரி டாலிஷ், எடுத்து வரேன். இந்த பேயே, இந்த பிரியாணி சாப்பிடு, சூப்பரா இருக்கும். காரு 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 தண்ணி தண்ணி. அண்ணா அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மாம்பழம். ப்ளீஸ் எனக்கு அது பறிச்சு தானே. டேய் அங்க யாருமே இருக்க போறாங்கடா. வேணாடா. இல்லண்ணா நான் பார்த்தேன் யாருமே இல்ல. டேய் நான் ஒரு கடையில கூட வாங்கி தரேன், நம்ம சைக்கிள்ல ரைடு போலாம். நான் ப்ளீஸ் எனக்கு அது மாத்திரம் எடுத்தானா. சரி வா போலாம். ஆம்பளை ரொம்ப
ரொம்ப ஹைட்ல இருக்கேடா, எப்படிடா எடுக்கிறது? ஏறிதான் எடுக்கணும். ஏறும்போது கீழே விழுந்தேனா அதுக்கு முன்னாடி அப்படி சொல்றேனா? சீக்கிரம் ஏறுனேன். சரி சரி ஏறுறேன். நீ வேஸ்ட், நான் இப்ப பாரு நான் ஏறுறேன். என்ன சொன்ன? இப்ப நீ கீழே விழுந்துட்ட. ரொம்ப சிரிக்காத, நீ அதானே விழுந்த. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த கல்லை வச்சு அடி, அது கீழே விழுதான்னு பார்க்கலாம். அதான் சொன்னேன்ல, மாம்பழம் ரொம்ப ஹைட்ல இருக்கு, அது எடுக்கவே முடியாது இருக்குல்ல, அது அடினா. நான் சொன்னேன்ல, வா போலாம். அண்ணே, இதுக்கு முன்னாடி நீ அச்சது எல்லாமே சின்ன கல்லு, இப்ப நான் குடுக்குறேன் பேரு பெரிய கல்லு. இப்ப அடி, அது கீழே விழும் பாரு. ஐயோ அம்மா! என்னடா இது, மாங்காய் விழுந்து பார்த்தா வேகம் வந்து விழுது. அண்ணே, இது மாமரம் பேய்னா? என் மேல கல் போட்டது, அவங்கள நான் சாப்பிடாம விட மாட்டேன். போடு. டேய், மாமரத்து பேய்டா, ஓடுடா. ஏய், காப்பாத்துடா, நான் காப்பாத்துடா. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். செம ஜாலியா இருந்துச்சுல. ஆமாமா. என்னமோ பின்னாடி சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஆமாமா. ஐயோ டாலிஸ், இங்க என்ன ஒரே தனியா இருக்கு, இங்க வழியே இல்லையே. இப்ப எப்படி போறது? டாலிஸ், நம்ம பயந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்க. இங்க போக பாதியே இல்லையே. ஐயோ, இப்ப என்னமா பண்றது? அம்மா, இங்க பாருங்கம்மா, எவ்வளவு அழகான டால்னு. ஐயோ, இந்த காட்டுக்கு நடுவுல இந்த பொம்மை எப்படி வந்துச்சு? அம்மா, எனக்கு இந்த பொம்மை வேணும்மா. டாலிஸ், காட்டுக்கு நடுவுல இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், வந்துரு. எனக்கு வேணும். நீ சொன்னா கேட்க மாட்டியா? எனக்கு வேணும். வானா வா. வேணும் 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 வேணும். சரி, நீ சொன்னா கேட்க மாட்டே, எடுத்துட்டு வா. சரி வா. டாலிஸ், ரோடு வந்துடுச்சு, நம்ம வீடு கிட்டதான், போயிடலாம் வா. அப்பா, ஒரு வழியா வீடு வந்துட்டோம். அப்பா, ரொம்ப டயர்டாயி போச்சு, ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஆமாமா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இப்பதானே பார்ட்டியில ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டா, அதுக்குள்ள பசிக்குதா? ஆமாமா. சரி, உனக்கு நான் போய் பிஸ்கட் எடுத்து வரேன். டாலிஸ், என்ன டாலிஸ் பிஸ்கட்? இங்க பாரு, நம்ம காட்டு வழியா வந்திருக்கிறோம், கை கால் கழுவாம பிஸ்கட் சாப்பிடக்கூடாது. போய் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு, சரியா? சரிம்மா. இப்போ சாப்பிடலாம். அட, என் பிஸ்கட் எங்க போச்சு? நான் ஒன்னும் சாப்பிடவே இல்லையே. அம்மா, அம்மா. என்னப்பா, எதுக்கு கூப்பிட்ட? அம்மா, இங்க பாருமா, இந்த பொம்மை எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிடுச்சு. ஏய் டாலிஸ், பிஸ்கட் எல்லாம் நீ சாப்பிட்டு பொம்மை சாப்பிட்டுச்சுன்னு போய் சொல்றியா? எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, போ. அம்மா, நான் உண்மையிலேயே சாப்பிடலாமா? அம்மா, எனக்கு பசிக்குதுமா, ஒரு மேகியாவது செஞ்சு தாமா. அம்மா, என்னம்மா என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? பசிக்குது, எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்க. அம்மா, என்னாச்சு டாலிஸ்? அம்மா, நீங்க இந்தியா, அப்போ அங்க. ஆமா, நான் இங்கே நிக்கிறேன், அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நீங்க இவ்வளவு நேரம் கிச்சன்ல சமைச்சிட்டு தானமா இருந்தீங்க? டாலிஸ், நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம காட்டு வழியா வந்தோம்ல, அதனால நீ பயந்து இருப்ப. வா, நம்ம போய் உட்காரலாம்.
அம்மா வீடுனா நல்லா கம கமன்னு வாசனை அடிக்குது. எனக்காக என்ன ஸ்பெஷலா செய்றீங்களா? உனக்காக இல்ல, இன்னைக்கு ஊர்ல இருந்து உன் பெரியமா பொண்ணு வருது, அதுக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஓ அதான பார்த்தேன். எனக்காவது இவ்வளவு சீக்கிரம் காலையில எழுந்து செய்யறதாவது. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடதான் தாங்க. பாக்குறேன் இல்ல நான் எவ்வளவு பிஸியா இருக்கிறேன்னு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஃப்ரிட்ஜ்ல எதுனா இருக்கு, போய் சாப்பிட்டு போ. அந்த சோத்து முட்டை வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு சின்ன அப்ப அது வந்துச்சுன்னா நம்மள என்னென்ன பாடுபடுத்த போதோ. தாலிச்சே ஏதாவது யோசி யோசி. அட வந்துட்டா போல இருக்க. ஹாய் பெரியமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா வளர்த்துட்டியே. ஆமா பெரியமா, நீங்க கூட ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க. சரி சரி வா வா. வாமா உட்காரு. ஹாய் டாலிஷ். என்ன டாலிஷ், அக்கா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா, நீ தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடு. உனக்கு நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். டாலிஷ் அக்கா கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா. சரிம்மா. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எவ்வளவு நாள் இருப்ப? ஒரு வாரத்துல போயிடலாம்னு தான் நினைச்சேன். பெரியமா எல்லாம் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல, நீ கூட என் கூட விளையாடுவல்ல, அதனால இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே இருக்கலாம்னு பிளான் போட்டியா? இரு, நீ காலையில தானே வந்த, இந்த நைட்டே உன்னை வெளியே துரத்து அனுப்புறான் பாரு. என்ன டாலிஷ், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஓ அதுவா, நீ எங்க தங்க போறன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. என்னது எங்க தங்கறதா? உன் ரூம்ல தான் படுக்க வைக்கணும். என்னது ஏன் ரூம்? அப்புறம் நான் எங்க படுப்பேன்? நீ எங்க படுக்குது? இந்த வீடே உண்டுதான். இந்த சோபால படுத்துக்கோ, இங்க ஒரு பாய போட்டு படுத்துக்கோ, எங்க வேணாலும் நீ படுத்துக்க. வந்த உடனே என் பெட்டையும் புடிங்கிட்டியா? இவ்வளவு ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன யோசிக்கிற? போய் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வை. இப்படிதாம்மா இவன் ரூம குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பான், ஒரு வேலையை செய்ய மாட்டான். ரொம்ப வாழுமா இவன். இவா பாரு, அவங்க அம்மாக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கும். ரொம்ப சாது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு பசு மாதிரி. அம்மா நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், என்னையும் மத்தவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு. நான் போறேன். எங்க போற? உட்காரு. அவங்க சாப்பிட்டு இருக்காங்கல்ல, போய் தண்ணி எடுத்துனோம் போ. என்னது இது? அம்மா நீங்க தானேம்மா சொன்னீங்க ஷீபா பசுன்னு. பசுன்னா என்ன, கிளாஸ்ல தண்ணி குடிக்கும், முண்டால தானே தண்ணி குடிக்கும், குடிக்க சொல்லுங்க. ஒண்ணு. ஐயோ அவன் இப்படிதாம்மா. சரிம்மா நீ குடிமா. பெரியமா நீங்களுமா? ஐயோ டம்ளர் எடுத்து குடின்னு சொல்லம்மா, குடி. நம்ம அவளை வீட்டை விட்டு வெளியே கத்துறன்னு பார்த்தா அவ நம்மள வீட்டை விட்டு வெளியே கத்துருவா போல இருக்கு. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஐடியா! அம்மா பேக்ல இருந்து காசு எடுத்து அவ பேக்ல வச்சிடலாம். அப்புறம் அம்மா அவளை வீட்டை விட்டு வெளியே கத்துருவாங்க. மூட்டை முடிச்சு நான் கட்டிக்கிட்டே ரெடியா இருந்துச்சுப்பா. இன்னைக்கு நைட்டே உன்னை வெளியே துரத்துறேன் பாரு. அட என்னாச்சு? அம்மா சீக்கிரமா பர்ஸ் செக் பண்ணி அந்த குண்டு புசிங்காவை வெளியே துரத்துவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றாங்களே. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. எப்படி இழைச்சு போயிருக்க பாரு. அம்மா என்னம்மா அவ காலையில வந்ததுல இருந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்கா? அது என்ன வயிறா இல்ல கிணறா? கண்ணு வைக்காத. என் அழகு செல்லம் எவ்வளவு அழகா சாப்பிடுது, அது எவ்வளவு இழைச்சு போயிருக்கு. நீ சாப்பிடுமா. அம்மா எனக்கும் பசிக்குது, எனக்கு அதான் சாப்பிடுதாங்க. உனக்கு சாப்பிட கிச்சன்ல இருக்கும், எடுத்து போட்டு சாப்பிடு. இன்னைக்கு ஃபுல்லா எங்க அக்கா பொண்ணு கூட தான் இருப்பேன். எவ்வளவு இழைச்சு போயிருக்கு பாரு. இன்னைக்கு ஃபுல்லா நான் ஊட்டிக்கிட்டே இருப்பேன். நீ போ. சரி சரி, உங்க அன்பை உங்க அக்கா பொண்ணுக்கே காமிங்க, எனக்கு காமிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை நீங்க வீட்டுல விட்டு வெளியே அடிச்சு போறீங்க. சாலி, அக்காக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். என் பேக்ல காசு இருக்கும், எடுத்துட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. சரிம்மா சரிம்மா. இரு 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 இரு. உனக்கு 50 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் வித்தியாசமே தெரியாது. நானே போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீங்க இரு. நல்லா சாப்பிடு. நான் 1 2 3 என்றதுக்குள்ள நீ வீட்டை விட்டு வெளியே போற. 1 2 3. ஐயோ என் பேக்ல வச்சிருந்த 200 ரூபாய் காணோம். பெரியமா என்ன பெரியமா ஆச்சு? அம்மா என்னம்மா ஆச்சு?
என் பேக்ல 200 ரூபாய் வச்சிருந்தேன், காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. சரி விடு, நான் எடுத்து எங்கன்னா செலவு பண்ணிட்டு இருப்பேன். அம்மா அதெல்லாம் விட முடியாதுமா. ஃபர்ஸ்ட் நம்ம வீடு ஃபுல்லா தேடலாம், அப்புறம் அங்கேயே கிடைக்கலனா என் பேக்கையும் சீபா பேக்கையும் செக் பண்ணலாம். அது எப்படி நான் சீபா பேக்கை செக் பண்ண முடியும்? சீபாவும் என் பொண்ணு தான், நீயே என் பையன் தான். உங்களை எப்படி நான் நம்பாம இருக்கிறது? வேணாம், விடுங்க. அம்மா அதெல்லாம் விட முடியாதுமா, நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணலாம், வாங்கம்மா. தாலி சொல்றதும் சரிதான் பெரியமா, வாங்க போய் செக் பண்ணுவோம். அம்மா இங்க எங்கேயும் கிடைக்கல, வாங்க நம்ம போய் சீபா பேக்ல தேடி பார்க்கலாம். என்ன காணோம்? இங்க தான வச்சோம். எங்க போச்சு? என்ன டாலிஷ், எதுவும் கிடைக்கலையா? சரி வா, உன் பேக்கை செக் பண்ணுவோம். ஏன் பேக்கா? ஏன் பேக் எதுக்கு பார்க்கணும்? நீ தானே சொன்ன சீபா பேக்கையும் செக் பண்ணோம், உன் பேக்கையும் செக் பண்ணணும். சீபா பேக் செக் பண்ணியாச்சு, இப்போ உன் பேக்கை செக் பண்ணலாம். சரி வாங்க. தாலி, இது என்ன சொந்த வீட்டுல திருட ஆரம்பிச்சிட்டியா? இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா இது நான் எடுக்கலமா, யாரும் எடுத்து வச்சிருக்காங்கம்மா. என்ன டாலிஷ் முழிச்சிட்டு இருக்க? உன் பேக்ல எப்படி காசு வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் தான் வச்சேன். நம்ம அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தா அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறா போல இருக்கு. தாலி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அம்மா எனக்கு அவளை பிடிக்கவே இல்லம்மா, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. என்ன தாலிஸ் அப்படி சொல்ற? சீபா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிப்பா. நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க உங்ககிட்ட பாசமா நடந்துப்பாங்கல்ல, அதுக்காக தான்ப்பா அவகிட்ட பாசமா நான் நடந்துக்கிட்டேன். நீ என் பையன் இல்லப்பா, அப்படி பேசலாமாப்பா? டாலிஷ், இந்த சாக்லேட். Thank you. வெல்கம். சாரி அம்மா இப்பதான் எல்லாத்தையும் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா. இட்ஸ் ஓகேப்பா.